ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு 5 பார்ட்ஸ் வந்து டிப்ரெஷன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். 5 சீரீஸ் போயிருந்துச்சு. அது எல்லாமே இங்கிலீஷில் இருந்ததுனால கடைசி ஒரு பார்ட் மட்டும் வந்து தமிழில் பேசுங்க கேஆர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து மெயினாக வந்து நிறையா கிட்ஸு கூட பார்த்துட்டு, அதாவது காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க, நிறைய பேர் பேசுனீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். நம்ம ஒரு சோசியல் கரியருக்கு வந்ததுனால, இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால பயம்தான். பயம் இல்லாமல் இருக்குமா? இதை வந்து நம்ம வெளியில் சொல்லலாமா? நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா? இவருக்கு என்ன இல்லாமல் இருக்குது, இவர் ஏன் இப்படி இருக்கார், அப்படி நிறையா பேசியிருப்பாங்களே டிஎஸ். ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து தான் அந்த வேலையை பண்ணினது. சரிங்களா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப் வந்திருந்தேன். அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஊருக்கு வர்றோம், நெக்ஸ்ட் வீக்கெண்டு கிளம்புறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஸோ டைம் இல்லை. நீங்கள் இதை தமிழில் வர்றக்குள்ளே பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தார். இல்லை, நான் ரொம்ப ரெக்கவர் ஆகிட்டேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அதாவது வந்து ஒரு கடலில் வந்து ஒரு டைரக்ஷன் தெரியாமல் நம்ம போயிட்டு இருப்போம்ல கேஆர். இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது, ஓ நம்பலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்பலாம் போல இருக்குது, இது இப்படி தான் இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லி, நான் எந்த ஃபேஸில் இருக்கிறேன்னு என்னை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, சரி, ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டிருந்தீங்க. தமிழில் பண்ணுறேன். எல்லாமே பேசிட்டோம் இல்லையா? கடைசியில் ஃபுட்டு தான் சொல்லாமல் இருந்தேன், ஸ்லீப் சொல்லாமல் இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இந்த மனசு இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எதுவுமே பண்ணாதப்போ பிரச்சனை இருக்காது. நம்ம ஒரு பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட வலி வேதனையில் மட்டும்தான் நான் கூட இருந்திருக்கேன். அப்போ அந்த எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, எடுத்துக்கிட்ட பெயின்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா தான் எனக்கு அது புரியும், நான் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணினதுனால ஆப்வியஸில் எல்லாருமே எமோஷனலாக தான் கூட கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அப்படி தான் வந்து எல்லாம் ஒரு அன்பாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கிற காலத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரியா? ஒரு சிலர் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது. சரி, இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. பட் நிறையா வந்து இந்த காலேஜில் இருக்கிறவங்க, வேலை இல்லாத இருக்கிறவங்களாம் நிறைய பேர், பணத்தொட்டவங்களாம் நிறைய பேர் பேசுனீங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. இது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது டிஎஸ். சரிங்களா? இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் படிக்கிறத விட பட்டறிவுங்கிறது ரொம்ப அதிகம். சரியா? நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே 2 கோடு வச்சு சொல்கிறேன். அனுபவம் என்பது அனைத்தையும் இழந்த பின் வருவது தானே. அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முதலே இருந்துருந்துச்சுன்னா நான் ஒன்று இழந்திருக்க மாட்டேன். நம்ம இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டோம். நம்மளுக்கு அது தெரியாது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப இன்னசென்ட்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, கண்டிப்பாக கோவம் இருக்கிற இடத்துல அந்த 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 நேச்சரு இருக்குது. ஈஸியாக ஏமாற்றிடலாம். நம்ம என்னையெல்லாம் ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னை ரொம்ப நாள் கூட இருந்து ஏமாத்தினா கூட எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்துறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? அப்படி தானே ஒரு ஒரு மனுஷங்களை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ வந்து பணம் வேணுமா, பணத்தை கொடுத்துட்றோம். நேரம் வேணுமா, நேரத்தை கொடுத்துட்றோம். ரிஸ்க் எடுக்கணுமா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நான் வந்து சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வந்து என் ஃப்ரெண்டுக்காக போய் ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பண்ணும்போது கூட அவங்க ஏன் மனம் மாறினாங்கன்னா, அவங்க சொன்ன காரணம், இப்போ இவன் நம்மளை எதிர்த்து இதெல்லாம் பண்ணுறான், இவனோட கெரியர் ஒன்று, இவன் லைஃப் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், போனாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்காக நிற்கிறேன்னு சொல்லி ஒரு மனசு வந்து பண்ணுறான் பார்த்தியா, சின்ன பையனாக இருந்தாலும், நான் அதுக்காக இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளோ அப்படி ஒரு உலகமா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கேட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஸ்கூலில் இருந்தப்பவும் சரி, காலேஜில் இருந்தப்பவும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா கண்டிப்பாக என்னை கோட் பண்ணி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா இவ்வளோலாம் ஒருத்தன் பண்ணுவானா, இவ்வளோலாம் பண்ணியிருப்பானா அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம அப்படி தான் இருந்திருக்கிறோம். சரியா? ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து அதான் சொன்ன பார்த்தீங்க, அனுபவம் என்பது அனைத்தையும் இழந்த பின் வருவது தான். அதனால் அந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. சரியா டிஎஸ்? என் அனுபவம் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் எதை லூஸ் பண்ணணுமோ லூஸ் பண்ணேன். சரியா? ஆனால் என் அனுபவம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே தான் உங்களுக்கும். உங்கள் அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயத்த ஃபெயில் ஆகி ஒன்றை கற்றுக்கிட்டு வரும்போது நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது யாருக்கு ஹெல்ப் பண்ணும்னா, இட் வில் ஹெல்ப் டு சம் அதர் பீப்புள். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி அப்போ நான் மட்டும் லூஸ் பண்ணி கற்றுக்கணுமா அப்படின்னா, அப்போ தான் அடுத்தவங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். இங்கே இந்த சினிமாவும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? என்னங்க பெரிய சினிமா வந்துடுது? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நடக்கிற இந்த சொசைட்டியில் நடக்கிற கொலையெல்லாம் எப்படி நடக்குது? சினிமா பார்த்து நடக்குது.
அவங்க ஈஸியாக காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம மனசை மனசை வந்து வக்கரப்படுத்தி வன்முறையை நியாயப்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு எமோஷனை காட்டுறாங்க சரிங்களா. அந்த எமோஷனுக்கு கொலை பண்ணுறது தான் பழி தீர்வு அப்படின்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வர்ற படத்தில் எத்தனை 10 கத்தி 50 பேர்த்து வெட்டி கொள்ளுவாங்க. இவ்வளோதானே கதை இருக்குது. ஆட்டை வெட்டுற மாதிரி தானே. எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, இது டிஃப்ரெண்ட் டாபிக், நான் அப்புறம் வந்துடுறேன். நம்மளை கெடுக்கிறது, நம்மளை அறியாமல் நம்மளை உள்ளே கொண்டு போகிறது சரியா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்குங்க. அதாவது வந்து எல்லா மனுஷனுக்கும் லிமிட்டட் டைம் தான் சரிங்களா. அப்படி பார்த்தா கடவுள் வந்து ஒருத்தர் லிசன் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருப்பார்ல. இங்கே எல்லாரும் ஈக்குவல் தான். எப்படி இந்த டெமோக்ரஸியில் எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குதோ, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும், அதே மாதிரி லைஃப்ங்கிறது எல்லாத்துக்கும் லிமிட்டட் டைம் தான். அப்போது நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கிட்டோம்னா நம்ம அடிபட மாட்டோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கேன்னு மகேஷ் கருப்பியான ஒரு அண்ணன் இருக்காங்க. நம்ம பியூவில் லீடர் இருக்கார், ஏஎஸ்எல் லீடர் இருக்கார், பியூவில் மெம்பர் தான் அவங்க. அவங்க கான்ட்ரிபியூஷனில் ரொம்ப டுவர்ட்ஸ் ரொம்ப எல்லாமே பெருசாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லாமே வெரி நாலேஜபிள் பர்சன், ரொம்ப ஜென்ராசிட்டி. என்ன மாதிரியே ஒரு ட்ராவல் அவர் லைஃப்லையும் சரியா. இங்கே வந்து பிஹெச்டி பண்ணி அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம அதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பையன் ஊர்லேருந்து வந்து ஒரு 5 வருஷம் பிஹெச்டி பண்ணி இங்கே வேலை கிடைக்காம திரும்ப மெரிலாண்டில் எம்எஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐடிக்கு மாறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சரியா. அண்ணன் தான் வந்து இந்த மாதிரி வந்து 1 இயர் வந்து 1 ஏக்கர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏஎஸ்எல் ட்ரஸ்ட்டுக்கு சொல்லிட்டாங்க கொடுக்குறேன்னு, பப்ளிக்காக சொல்லியாச்சு. ஏஎஸ்எல் ஹோமேஜ் கட்டுறதுக்கு சவுத் இந்தியாவுக்கு அங்கே கட்டிடலான் இருக்கிறோம் சரிங்களா. அப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம வந்து நம்ம ரூம் கேட்டுட்டு இருந்தோம். விஎஸ்என் ஐயா இருக்கும்போது நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ட்ரஸ்டீஸ்ட்டுக்கும் ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பியூ அலுமினியில் வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் ஒன்று கேட்டிருக்கிறோம், கிடச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு உடனே இன்னொரு பியூ லீடு வந்து சொல்கிறாங்க எங்கே வேணும் அப்படின்னு கேட்டார். தாராவூர் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. அப்படி தானே, நான் வேணா ஒரு ரூம் கட்டி கொடுக்குறேன்ட்டு. ஸோ இந்த மக்கள் வந்து எவ்வளோ நல்லவங்கன்னு பாருங்கள். உனக்கு இந்த ஸ்கூல் அலுமினி தான் அங்கே போய் கேட்டு வாங்க வேண்டியது. நான் சொன்னேன் ஸ்கூலில் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்களே என்னமோ, நம்ம அங்கே போயிட்டு ஒருவேளை நம்ம உள்ளே போனால் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்களே என்னமோ. இப்போ நம்ம இதில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நம்ம பாட்டில் நம்ம ஒரு ட்ரஸ்ட் இண்டிபெண்ட்டாக தான் நடக்குது சரிங்களா. இன்னொன்று வந்து அப்போது நம்ம வந்து சரி கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கலன்னு என்ன பண்ணுறது கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நான் வந்து கட்டி கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னார். 1 இயரில் கட்டி கொடுத்துட்றேன், இடம் என்னோட தான், நான் உனக்கு கட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. கேர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நல்ல பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை நம்ம அவங்க கற்றுக்கணும் சரியா. அதுதான் நான் சொல்ல வர்றது. எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, மற்றவங்களோட அனுபவத்தை சொல்லும்போது அதை லிசன் பண்ணுங்கள். அங்கேருந்து செக் மார்க் போட்டுக்குங்க, இதை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சரியா, இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்கேருந்து இப்படி எனக்கு ஹேண்டில் பண்ண கூட தெரியல. அவ்வளோ இன்னோசென்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு தெரியல இதெல்லாம் பண்ண இப்படி ஆகும் அப்படியானலாம் தெரியல சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த பேஸை செட் பண்ணிட்ட அனுபவம் என்பது அனைத்தையும் இழந்த பின் வருவது தானே ஃபஸ்ட்டு. 2வது வந்து டோன்ட் ஃபீல் கில்ட்டி ஃபார் இட். ஓகே, இது எல்லாமே அந்தந்த காலத்து நியாயங்கள்னு நினச்சிக்கோங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் இதை பண்ணிட்டேன், ஐயோ இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஐயோ ஃபேக்டர்லாம் வேணாம் டிஎஸ். இது எல்லாமே அந்தந்த காலத்து நியாயங்கள் தான் சரிங்களா. ஸோ நீங்கள் அப்படி வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட் கிளியரா. ஸோ உங்களுக்கு கில்ட்டியும் வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஒன்று இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் ஃபுட்டை பற்றி பேசிட்டேன், ஸ்லீப்பை பற்றி பேசிட்டேன், கோத்ரூ பண்ண சஃபரிங்ஸ் பற்றி எல்லாமே பேசியாச்சு. இந்த வீடியோ கடைசியில் தமிழ் எதுக்கு வருதுன்னா வெயிட்டுங்க. இதுதான் கடைசி பார்ட். நீ எதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கேட்டால் தானே சொல்ல முடியும். நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானாக போய் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து எதாவது கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும் கரெக்டாக. நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து சொன்னீங்க வெயிட் ரொம்ப போட்டுருச்சு கேர் அப்படின்னு. அப்போ தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகி எல்லாம் ப்ராசஸ் ஆகி வெளியே வருது அப்படின்னா யூ ஆர் நாட் இன் டிப்ரெஷன். இவன் காசு பண்ணுறக்காக மருந்து மாத்திரை விற்கிறக்காக அதை டிப்ரெஷன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நீங்கள் பயப்படுவீங்க போவீங்க. அது டிப்ரெஷன் கிடையாது டிஎஸ் சரிங்களா. அது வந்து தட் இஸ் நாட் அ டிப்ரெஷன். அதுக்கு பேர் வந்து என்னென்னா மென்டல் இல்னஸ்ஸு சரிங்களா. ஸோ நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மென்டல் இல்னஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும், ஆனால் மனசில் வந்து ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஆனால் டிப்ரெஷனுங்கிறது வந்து உங்களால் எந்த வேலையும் பண்ண முடியாது. சரி, இப்போ முடி வளர்ந்துருச்சு டிஎஸ், சொட்டையாக இருந்தேன்ல, இது எனக்கு பிரச்சனை இல்லை. இதனால வந்து எனக்கு இந்த முடி போயிடுச்சு, இது போயிடுச்சு, இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா. பட் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணு நல்லாக்குது, மூக்கு நல்லாக்குது, காது நல்லாக்குது, வாய் நல்லாக்குது, உடம்பு நல்லாக்குது, ஷோல்டர், இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து ரசிச்சு தான். ஏன்னா உங்கள் ஆப்வியஸாக வந்து நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ நான் உயிரை வச்ச ஒரு பையனோ பொண்ணோ, இல்லை நான் வந்து ரொம்ப விரும்பினவங்களோ அவங்க வந்து வேணும்னு நினைக்கும் போது நான் அப்படி தான் அவங்ககிட்ட இருந்திருப்பேன் கரெக்டாக. அப்போ அவங்கள பிடிக்குமல்ல, நீ இப்படி தான் இருந்தால் நீங்கள் இப்போ அப்படி அந்த ஒரு கேரில் சொன்னது தான். கேர்னா என்ன, ஃபிட்டு, இவ்வளோ பெரிய பாடி, நல்ல வெல் பில்டு, லாங் ஹேர், இதுதான் நீங்கள் வச்சுக்கிட்ட ஒரு கேர்னா 2 தானே சொல்லுவீங்க இல்லையா. அப்போ திடீர்னு ஒன்று போயிடுச்சு.
எனக்கு அதெல்லாம் இல்லை சரியா. எனக்கு இங்கே இருக்கிறதாங்க முக்கியம். இது மயிரெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? 44 வயசு முடிஞ்சது, மயிர் போக தானே செய்யும், போனால் போயிட்டு போகுது சரியா. மயிருங்கிற தமிழ் வார்த்தை தான், அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை, அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ போனால் போயிட்டு போகுது, இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு இந்த முடி போயிடுச்சுன்னா யார் என்னை விட்டுட்டு போகலையே, எல்லோரும் கூட தானே இருக்கீங்க. வளர்ந்துருச்சு, நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் சரியா. எதுவுமே பண்ணல, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தாலே இது வளர்ந்துடும் சரியா டிஎஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஒரே ஒரு வேலை என்னென்னா பொறுமையாக மட்டும்தான் இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும் சரியா. 2 லெசன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்குங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே அந்தந்த காலத்து நியாயங்கள் அப்படிங்கிறது தான். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யார்கிட்ட சொல்லாதீங்க டிஎஸ். யாருக்கிட்டவுன்னா உனக்கு அவன் எவ்வளோ க்ளோஸாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கனால அதை புரிஞ்சிக்க முடியாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவங்க அந்த வேர்ல்டில் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசாதீங்க. நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு அதுதான். போய் உதவியெல்லாம் கேட்காதீங்க சரியா. உதவி பண்ணுறது எல்லாத்துனாலும் எல்லாம் பண்ணிட முடியாது டிஎஸ். இப்போது எங்கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அது எனக்கு பிடிக்கலாம், அது பிடிக்காமல் இருக்கலாம், அதை நான் இது வரைக்கும் லைஃப்பில் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொலை பண்ணிட்டு வந்தால் கூட நான் காப்பாற்றிடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்கள்லாம். நம்ம அப்படி தான் இருந்திருக்கிறோம். நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அங்கே எத்திக்ஸ் பேசுவாங்க, ரூல்ஸ் பேசுவாங்க, நம்மளை இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, புரியுதா. அதனால் அந்த சான்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நம்மளை ஹர்ட் பண்ணுற ஒரு சான்ஸ் யாருக்கு கொடுக்காதீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா எல்லாத்துட்டும் ஓப்பன் அப் பண்ணாதீங்க. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வரும், அவங்க அந்த டிப்ரெஷனை கோத்ரூ பண்ணிப்பாங்க, அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள் சரியா. வேறு யார்கிட்டும் சொல்ல வேண்டாம். யார் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்களோ, இப்போ லவ்னு ஒன்று சொல்கிறோம் சரியா. லவ்வுக்காக தானே ஒருத்தன் உயிரை விட்டுறான், லவ்வுக்காக தானே ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பையன் செத்து போயிடுது. கல்யாணம் பிரிஞ்சுக்கலாம், யாரும் சாகலையே, அடுத்த கல்யாணத்தை பண்ணிட்டு கம்முன்னு போயிடுறாங்கல்ல. எங்கேயாவது மேரேஜ் பிரேக்கப்பில் யாராவது சூசைட் பண்ணி பார்த்துருக்கீங்களா பெருசாக? இப்போ லவ்னா ஏன் அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆச்சு. அதுலேருந்து அவங்க மீளவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க அண்ணன் நம்ம ஏசில் தான் இருக்கார், நான் பேசினேன். சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி சரியா. அவர் அந்த ஃபஸ்ட்டு லவ்லேருந்து அவர் மீளவே இல்லை. லவ்னு ஒன்று பண்ணார், அவர் அதுலேருந்து மீளவே முடியல. அதுதான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அட்லீஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கலாம்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் சரியா. அந்த மாதிரி அப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக 3 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, தே வில் யூஸ் எகெயின்ஸ்ட் யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ரீசனுக்கு வேணால் போயிருக்கலாங்க. பணத்தை லூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், இல்லை மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், இல்லை குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வேலை போயிருக்கலாம், அப்பா அம்மா விழுந்திருக்கலாம், அண்ணன் தங்கச்சி இருந்திருக்கலாம். நீங்கள் எந்த ரீசனுக்கு யாரோ ஒரு நீங்கள் விரும்பினவங்க யாராவது நீங்கள் இழந்திருப்பீங்க கரெக்டாக. ஸோ அப்படி இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இதை வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவாங்க, புரியுதா. இப்போ என்னோட ஸ்கேல் ஆஃப் திங்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா 20,000 ஃபேமிலி கூட வச்சிருக்காரு, 30 வருஷமாக பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ண, நான் எதுக்கு பயப்படுவேன்? ஆமான்ட்டு போயிடுவேன், புரியுதா. நீ என்ன பண்ணுற மயிருன்ட்டு போயிடுவேன் சரியா. ஆனால் உங்களை அப்படி பண்ண முடியாது. வேலையை தூக்கணும், தூக்கிக்கும் சரியா. காசு போடுறோம், நம்ம ரோட்டில் கொஞ்சம் பிச்சை எடுப்பனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் தான் அவங்களை பிச்சைக்காரங்களை என்னோட பெருசு, என்னோட கம்மி நான் ஃபீலே பண்ணது இல்லையே. நான் நிறைய இடத்துல பிச்சை எடுத்துருக்கிறேன். எனக்கு லவ் வேணும் பிச்சை எடுத்துருக்கிறேன், லைஃப் வேணும் பிச்சை எடுத்துருக்கிறேன். மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம் குறைவாக வேணும் இருந்திருக்கலாம். பட் நானும் கேட்டிருப்பேன்ல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருப்பேன்ல. இல்லையா, எங்கள் ஆத்தாட்ட போய் சண்டை போட்டுருக்கிறேன், நீ என்னை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு அம்மாவும் இல்லை, நீ என்னையே பார்த்துக்க மாட்டேங்க, அங்கே அன்புக்கு பிச்சை எடுத்துருக்கிறேன். நானும் பிச்சைக்காரன் தான் சரியா. அதனால் பிச்சைக்காரங்களோட நான் எப்போவுமே வந்து நான் பெருசாக நினச்சிக்கிறதுனால எனக்கு அந்த ஃபீல்டில் பட் உங்களை எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யார்ட்டும் இதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள்கிட்ட போய் பேசிடாதீங்க எதையுமே. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு ஏன் ஆஃபீஸில் சொல்கிறோம், அந்த ஃபீல்டில் யாருக்கு நல்லா தெரியுதோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசுங்க டிஎஸ் சரியா. மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அதே மாதிரி உங்கள் மேலே கேர் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாமே சரியா. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பேஸை செட் பண்ணிவிட்டு என்ன டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சரியா. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது என்னென்னா இந்த உடம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வந்துங்க ஒரு 2.56 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சுத்தமாக சாப்பாடெல்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் பக்கமாக டிப்ரெஷனு. பட் வந்து அதில் இல்லை. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுது, இந்த ஆர்கான் பூரா அப்படியே வந்து செயலிழந்து போச்சு அப்படியே. அதாவது வந்து எந்த வேலையும் பண்ணாமல் சாப்பிடாமல் அப்படியே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சரிங்களா. அப்போது நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம், உடம்பு பழகுது சாப்பிட்றதுக்கு சரியா, டைஜஸ்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரிலாம் டைஜஸ்ட் ஆகிலாம் வரும்போது பசிக்குது, அப்போ லைட்டாக சாப்பிட்டு பழகிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். அப்புறம் அப்படியே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 வைராகியம் வந்துடும். இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுன்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ நம்ம சாப்பிடுவோம் சரிங்களா. அப்போ சாப்பிட்டிங்கன்னா ஃபுட்டு கிடையாது, அப்போ நான் நார்மலாக சாப்பிட்டாலே வெயிட் போடும். கண்டிப்பாக அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் டிப்ரெஷனில் வெயிட் போடுறது தான். வெயிட் போட்டால் யூல் பி பெட்டர், அவ்வளோதான். வெயிட் போட்டால் எல்லா ஆர்கான்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்ரா வந்துடுறேன், 2 மினிட்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து வெயிட் போட்டதுக்கப்புறம் எல்லா ஆர்கான்ஸும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் யூ வில் பி பெட்டர். சரிங்களா? இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. எல்லா ஆர்கான்ஸ் ஒர்க் பண்ணால் வெயிட் போட தான் செய்யும். அப்போ நல்லா சாப்பிடுங்க. சரியா? பயப்படாதீங்க. வெயிட் போடுறத பற்றி பயப்படாதீங்க. எவ்வளோ போட்டாலும் பயப்படாதீங்க. மென்டலாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, உடம்பும் ரெடி ஆகுது. சரியா? அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், என்ன எக்ஸசைஸ் முடியும், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், உங்களுக்கு என்ன முடியுதோ, வாட் எவர் இட் இஸ், ஸ்கிப்பிங் பண்ணலாம், என்ன வேணாலும். சரியா? உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். பட் வெயிட் போடும், அதை நம்புங்க. சரியா? வெயிட் போட்டு தான் அது கடைசி ஸ்டேஜ் அதுதான். வெயிட் போடு, பயந்துக்காதீங்க. நான் 90 கிலோங்க இப்போ. சரியா? எதை பிடிச்சாலும் உடஞ்சி போயிட மாட்டேறது, அவ்வளோ பெருசு. மசில் பவரும் கொஞ்சம் வேணும். சரியா? அதுக்காக ரொம்ப பெருசாக வேணும்னு சொல்லலை. இப்போ நான் வந்து ஐ எம் பிளானிங் டு பிரிங் பேக் டு 75. அதில் நீட்டாக அப்படி அதை வச்சுக்கலாம் அப்படின்னு தான். மேபி 1 இயர் ஆகும். மெதுவாக பண்ணுவோம். பெரிய வயிறு இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியாது. நான் காரில் உட்காந்துருக்கிற ஸ்வெட் ஆகுது பாருங்க. கார் சத்தம் வரும்னு சொல்லி உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ணுறேன். தம்பி வெளியின்னு கூப்பிட்டுருக்குறான், வாங்க முடிவிட்ட போகலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா, இந்த ஃபேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு டைம் தானே. எனக்கு பெரிய வயிறு இருக்குது, கொஞ்ச நாள் தெரியல. இப்போ தான் வந்துச்சு, இந்த டைம் தான். முதல்ல இருந்துச்சு, பட் எக்ஸசைஸ் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. பட் இவ்வளோ பெருசாக இருந்தது இல்லை. பட் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். எல்லாமே எனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் தானே, எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் தானே. நான் யாருக்கு எதுவும் இம்ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. நான் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கிறேன். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு, எனக்கு நல்லது பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி இருங்க. வெயிட் போடுறத பற்றி எந்த காலத்துலையும் பயந்துக்காதீங்க. சரியா? வெயிட் போடுறது அப்சல்யூட்லி நார்மல். அதை நம்ம குறைச்சிக்கலாம். எந்த வயசில் வெயிட் போட்டாலும் குறைச்சிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. சரியா? மென்டல் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதை கெடுக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்க வேண்டாம். சரிங்களா டியர்ஸ்? அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸை விட்டுருங்க. ட்ரிங்க்ஸ் விட முடியலனா கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிங்க. அப்போ லிமிட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி சேர முடியாது. ஸோ அப்போ அப்படி பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, அங்கே நில்லு, நிழல் நில்லு. நிழல் நில்லு. அப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா, அது ஒன்று பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது மட்டும் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். சரியா? இன்னொன்று வந்து என்னென்னா, ஸ்மோக்கை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் குடிச்சதெல்லாம் கணக்கு இல்லை. சரியா? ஸோ பார்த்து அதை எப்படியாவது விட்டுருங்க. அதை விட்டிங்கன்னா பசி அதிகமாகும், சாப்பிடத்தான் தோணும், வெயிட் போட தான். ஒரு தடவை உடம்பெல்லாம் எல்லா ஆர்கன்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள், ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு நிறைய சாப்பிடுங்க, வெயிட் போடட்டும். அடுத்த சைஸ் நான்லாம் இப்போ அடுத்த சைஸ் தான் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? அப்புறம் அது இருந்துட்டு போகுது, லூஸாக இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்போ என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எல்லாம் சரி பண்ணிக்கலாம். கிராஜுவலாக சரி பண்ணிக்கலாம். வெயிட் போடுறது ரொம்ப ரொம்ப நார்மல். லாஸ்ட் ஸ்டேஜ் இன் டிப்ரெஷன். சரிங்களா? அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீலே பண்ண வேண்டாம் டியர்ஸ். வெயிட் போட்டுருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னா எதுக்குமே பயப்படாதீங்க. சரியா? ஸோ இங்கே ரொம்ப ஸ்வெட் ஆகுது, உள்ளே உட்கார முடியல, ஏசிலாம் ஆஃப் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு சத்தம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் போடுறது தான் கடைசி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் நல்லா இருக்கிறேன். சரியா? அப்புறம் இன்னொன்று வந்து சென்சிட்டிவ்ஸ்க்கு தாடியெல்லாம் வச்சிடாதீங்க. நான் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ சொரிஞ்சு ஃபஸ்ட்டு தாடியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். போய் பாருங்கள். இந்த ஸ்கின்னு பூரா அப்படி பேட்ச் இருந்து சொரிஞ்சது. அந்த டிப்ரெஷன். எனக்கு ஸ்கின்னு ரொம்ப லேசு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, முடி ரொம்ப அடர்த்தி, தாடி பயங்கர அடர்த்தி. அப்போ என்ன ஆகும்னா, நார்மலாகவே வந்து ஸ்கின்னு வெயிலுக்கு போனால் உடனே கருப்பாகும், நிழலுக்கு வந்து ஏசி வந்து உடனே கலர் ஆகும். இந்த மாதிரி ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. அப்போது என்னென்னா, அந்த டிப்ரெஷனில் குளிக்காமல் வந்து சொரிஞ்சு அப்படியே ரத்தம் வரும். அப்படி இதில் பூரா ரத்தம் வந்து இப்போ ஸ்கின் ரெடி ஆயிடுச்சு, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் அந்த நான் சேவ் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூராமே இங்கே இருக்கும் அப்படியெல்லாம். ஸோ த்ரூ பண்ணதில் ரொம்ப அதிகம். சரியா? இது ஒர்த் இல்லையா, யாருக்காக இப்படியெல்லாம் ஆச்சு, நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்மளுக்கு ஏன் இப்படி, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் ஏதோ கருமா. சரியா? அதெல்லாம் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். சரியா? கெட்டது வரும், போயிடும், நல்லது நம்மளோட இருக்கும். சரியா? இந்த லைஃப்பில் வந்து யாருமே தப்பு ரைட்லாம் ஒருத்தர் கிடையாதுங்க. அதர் தென் இந்த லாவை பிரேக் பண்ணாத இருக்கிற வரைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த சூழ்நிலை மட்டும்தான். சரியா? ஒரு பெட்டர் வே ஆஃப் ஹேண்டிலிங் இருந்திருக்கணும். அது வந்து நம்மளுக்கு அப்போ தெரியாது, இப்போ தெரியும். சரியா? இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளும் கற்றுக்குவோம். நானும் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுருந்துருப்பீங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இது கொஞ்சம் குயிக் வீடியோவாக இருக்கட்டும். புரிஞ்சுக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. முதல்ல என்னெல்லாம் முடியும் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. எல்லாம் ஹெல்த்தியாக ஃபுல்லாக சாப்பிடுங்க. வெயிட் ஃபுல்லாக போடட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன், பி ஹாப்பி. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஃபிட் பண்ணுறோம். சரியா? அதுக்கப்புறம் டயட்டு போகிறோமோ, ஃபிட் பண்ணிக்கிறோமோ, அப்படி பண்ணிக்கலாம். சரியா? நல்லா சாப்பிட்ணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தை கேட்டிங்கன்னா, உங்களால் கண்டினியூஸாக 8 மணி நேரம் தூங்க முடியல. ஆனால் பிளட் ரிப்போர்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் அருண்ட்டு கொடுத்தேன். அருண் எம்கேவும் பார்த்தாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் பெட்டர் ஆயிருக்கு. இதனைக்கு என்னென்னா, டிப்ரெஷன் தான் வெளியே வந்தேன். நான் ஒன்றும் ஃபிசிக்கலாக ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆனால் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்தாலே நார்மல் ஆகிடுது பாருங்கள். இப்போ உடம்பு எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். எனக்கு என் உடம்பு மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு டிஎஸ். என்னடா இந்த கருமம், இந்த இது இத்தனை தாங்கிருச்சா, இத்தனை கஷ்டத்தை தாங்கிருச்சா அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ என்னை கூப்பிட்றாங்க, நான் முடிவெட்ட போகிறேன். சரிங்களா? லவ் யூ ஆல், டேக் கேர், பை. நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். சரியா டிஎஸ்? எல்லாம் வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே.
சரி, டேக் கேர். வெயிட் போட பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அப்சல்யூட்லி நார்மல். நல்லா சாப்பிடுங்க. நான் ஊருக்கு வர்றேன். அடுத்த வீக்கெண்ட் வந்துடுவேன். சண்டே நைட் அங்கே வந்துடுவேன். கோயம்புத்தூர் தான் வந்து இறங்குறேன். கோயம்புத்தூர்லாம் ஸ்டார்ட்டும் பண்ணுறேன். உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். மறுபடியும் பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொரு டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றேன். சரியா? இதோட முடிச்சுக்கலாம். 2020 வரும்போதும் எல்லா ஒர்க்கிங் லீட்ஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அதில் மிஸ் ஆனதெல்லாம் 2023 பண்ணேன். இந்த வருஷம் நினைக்கிறேன் மோர் தென் 2 lakhs வந்துருச்சு. இதுதான் லாஸ்ட்டு. அதனால் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறேனோ தயவு செஞ்சு வந்து கூப்பிட்டா வந்து வாங்கிட்டு போய் வந்து எல்லாம் மீட் பண்ணலாம். நான் கொடுத்துட்றேன். வேணான்னு சொல்லாதீங்க. இன்னொரு டைம்லாம் பண்ண முடியாது டிஎஸ். 3-4 இத்தனை தடவை பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைம் 2 லட்சம் 2.5 லட்சம் அப்படி. ஆனால் வீட்டில் நிறைய சண்டை வருது. அதை புரிஞ்சுக்குங்க. சரியா? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு அன்பில் வந்து நீங்கள் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு ஆள். சரியா? இது அலுமினி காசு இல்லை, இது என்னோட தான். அதனால் நீங்கள் ஹானஸ்ட்டாக வந்து சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேலை பார்த்ததுக்காக நான் ஒரு அன்பில் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குறது இல்லையா? அந்த மாதிரி தான். சரியா? நீங்கள் கொடுத்தா கேர்னு ஒரு ஆள் தான். நான் கொடுத்தா 50 பேருக்கு கொடுக்கணுமில்ல. சரியா? ஸோ அதை பார்த்துக்குங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. இதான் லாஸ்ட் சீரியஸ். வேறு எதாவது மிஸ் பண்ணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. பை டேஸ்.